ஹலோ யூஎஸ், இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஸ்டைலில் வடகறி எப்படி செய்ய போகிறோங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 150 கிராம் கடலைப்பருப்பு, அதோட 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைக்கணும் ஒரு 3 மணி நேரம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அதை சேர்த்துக்கிட்டு குறப்பாக அரைச்சி எடுக்கணும். இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம வந்து நல்லா பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடணும். நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு மீதியை தான் நீங்கள் வதக்கணும். அந்த வச்சுருந்ததை வந்து இப்போ அரைச்சி கடைசியாக வந்து இறக்குது கொஞ்சம் முன்னாடி ஊற்றி விட்டுறணும். குழம்புல ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். வேக வச்சு அள்ளி எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து வடையாக செய்வாங்க. வடையாக செய்கிறதுக்கு போது இதுதான் இங்கே வந்து வேகமாக ஈஸியாக செய்யக்கூடியது. இது 1 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தின்னோம்னா வதங்கிடும். அதன் பிறகு தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஈஸி தான். இப்போ மாவே இல்லாமல் நல்லா உதிரியாக நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி வந்ததும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு செய்யும்போது இதை அது உள்ளே சேர்த்துக்கணும். கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 பட்டையை போடுங்க. ஸ்டார் பூ சின்னதாக 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லேசாக கிண்டி நல்லா வெந்தவுடனே தக்காளி போடணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் வதங்கினோடனே பொடி பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்குங்க. அதை நல்லா வதங்கின பிறகு மசாலா பொடி போடணும். உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மேலே வரைக்கும். நல்லா வதங்கின உடனே வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடி நான் வந்து நல்லா வந்து அதோட சேர்ந்து மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வெந்து வதக்கி வச்சுருந்த கடலைப்பருப்பு நம்ம வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு இந்த நேரத்தில் வந்து நல்லா செக் பண்ணிடுங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஊற்றி ஒரு கலக்கிடணும். அது வந்து ஒரு குழம்புக்கு வந்து ஒரு டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது மாதிரி வந்து கொதி வந்தோடனே வந்து மல்லியில் தூவி வந்து நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ணுங்கள். இது வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிறதுக்கு எங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.